அல்லாஹுவின் பேரருளால் வான்மறை சோலையில் என்னும் இந்த தொடர் வழியாக மிகவும் பிரபலமான திருக்குர்ஆன் வசனங்களில் நாம் வரிசையாய் இந்த அதிகாலை சகர் நேர சிந்தனையின் வாயிலாக ஒவ்வொரு ஆயத்தினுடைய விளக்கங்களை, அதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய பாடங்களை, படிப்பினைகளை எல்லாம் பார்த்து வருகிறோம். இந்த வரிசையில் வான்முறை சோலையில் இன்றைய 14வது நாளில் பல்வேறு இடங்களிலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகம், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுவின் ரஹ்மத் என்கிற அருட்கொடையில இருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள். இறைவன் எவ்வளவு பெரிய கிருபையாளன் என்பதை சொல்லக்கூடிய வான்முறையின் அற்புதமான வசனம். இந்த வசனத்தின் துவக்கம் எப்படி துவங்குகிறது தெரியுமா? உண்மையாகவே நம்மையெல்லாம் பார்த்து கூப்பிடுவது போல, யா குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த எனது அடியார்களே. எனது அடியார்களேன்னு ஒன்று அவங்க பெரிய வணக்கசாலிகளாக இருப்பாங்க, சொர்க்கவாசிகளாக இருப்பாங்க, அவங்க காலம் பூரா சுஜூதில் இருந்தவங்களா இருப்பாங்க என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் அல்லவா? அல்லாஹ் அவர்களை மட்டுமல்ல, பாவம் செய்தவர்களையும் தனது அடியார்களாகத்தான் பார்க்கிறான் என்பதற்கான வாசகம் இது. யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, எனது கிருபையில இருந்து நிராசையாக வேண்டாம். அப்படின்னா எனது கிருபை உங்களுக்கும் கிடைக்கும். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், அல்லாஹ் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மிகவும் மன்னிப்பவன், மிகவும் கிருபையாளன். இப்போ இதுல நாம் இந்த வான்முறை சோலையில் எடுத்துக்கொள்ளுகிற இந்த ஒரு துண்டு, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, இறைவனின் ரஹ்மத்திலே இருந்து நிராசையாக வேண்டாம். இறைவன் தனக்குத்தானே ரஹ்மத்தை, அடியார்கள் மீது அருள் புரிவதை தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டார். கண் திறந்து பார்க்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சுவனத்தின் வாயிலே எழுதப்பட்டிருக்கிற வாசகம் இது இல்லை, அர்ஷிற்கு மேல் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் இது. மக்தூபுன் ஃபௌகல் அர்ஷி, அர்ஷுக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வாக்கியம்? இன்ன ரஹ்மதி கலபத் கதபி, நிச்சயமாக எனது கிருபை, எனது ரஹ்மத் எனது கோபத்தை மிகைத்து விட்டது. அப்ப எனக்கு கோபம் அதிகமா, ரஹ்மத் அதிகமா? ரஹ்மத் அதிகம். எனது கோபத்தை எனது ரஹ்மத் மிகைத்து விட்டது என்கிற வாசகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அர்ஷில மட்டுமா? சுவனவாயிலில் எழுதப்பட்டிருக்கிறது, கஅபத்துல்லாவின் திரையில எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு உலகமெல்லாம் போய் பிடித்து உழுக்குகின்ற அந்த கஅபாவினுடைய திரை, ரப்பை கட்டி கொள்ளுவதாக துணியை பிடித்து கொண்டு கதறுகின்ற உலக மக்களின் இறைஞ்சுதல் சப்தம் நிறைந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள். அங்கே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிற கஅபாவின் திரையின் வாசகம் என்ன தெரியுமா? கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்கள் மீது கிருபை செய்வதை இறைவன் தனக்குத்தானே கடமையாக்கினான். இறைவனின் மீது அடுத்தவர்கள் யாரும் போய் எதையும் கடமை என்று சொல்ல முடியாது, கடமை என்று சொல்ல முடியாது. ஒரு வேளை செய்யாவிட்டால் கேட்கவும் முடியாது. பின் என்ன வழி? தனக்குத்தானே அவன் கடமையாக்கி கொண்டான். அவனுடைய ரஹ்மத்தை குறித்து நாம் விரிவாக யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒருத்தன் நினைச்சாவே அவன் சரியான முஸ்லிம் அல்ல. எல்லாத்துக்கும் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனின் வேறுபட இடங்களில், லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே இருந்து காஃபிர்களை தவிர வேறு யாரும் நிராசையாக மாட்டார்கள். நமக்கு ரஹ்மத்து கிடைக்காதுன்னு யார் நினைக்கலாம்? இணை வைத்தவன் நினைக்கலாம், காஃபிர் நினைக்கலாம், கடவுள் மறுப்பாளன் நினைக்கலாம். அல்லாஹ் எனது இறைவன் என்று உலகத்தின் எந்த மூலையில் முடுக்கில் சொன்ன ஒரு முஸ்லிமும் அவனுக்கு நிச்சயம் அல்லாஹுடைய ரஹ்மத்து நிச்சயம் உண்டு. அதுவும் அவனுடைய ரஹ்மத்து நிறையவெல்லாம் வேணாம், ஒரு ரஹ்மத்து இல்லை, 1ல் 100ல் 1% லேசாக நம்மீது அந்த ரஹ்மத்து உரசி விட்டு போனால் போதும். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பிரம்மாண்டம் எவ்வளவு தெரியுமா? ஒரு ஹதீஸ்ல இப்படி பார்த்தா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜஅலல்லாஹு ரஹ்மத மிஅத்தன், அல்லாஹ்வுடைய கிருபைங்கிறது 100 பங்கா, 100 பங்கு.
அதுல பூமிக்கு அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறது ஒரு பங்கு தான், ஒரே ஒரு ரஹ்மத்து. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அன்ஸலல்லாஹு மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன் வபிஹா யதராஹமுல் ஹல்கு. அந்த ஒண்ணுல தான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துட்டையும் இருக்கிற ரஹ்மத். ஒரு தாய்க்கு குழந்தையின் மீது, ஒரு பசுவிற்கு கன்றின் மீது, ஒரு கோழிக்கு அதன் குஞ்சின் மீது, உலகத்தில் இருக்கிற விலங்குகளுக்கு அதன் குட்டிகள் மீது, எத்தனை எத்தனை பறவைகளில், விலங்குகளில், உயிரினங்களில், ஊர்வனவற்றில், பரப்பனவற்றில், நடப்பனவற்றில் எல்லாவற்றிலேயும் ஒரு தாய் தன் மக்களின் மீது கொண்டிருக்கிற பிரியம் இருக்குது. இதெல்லாம் அல்லாட்ட இருக்கிற ரஹ்மத்தில் 100 பார்ட்டில் ஒரு பார்ட்டு தானவா. அப்பன்னா 99 ரஹ்மத்துகளை கையில் வைத்திருக்கக்கூடிய அவனுடைய ரஹ்மத்தின் பிரம்மாண்டத்தை என்னவென்று சொல்லுவது? லேசா ஒரே ஒரு சின்ன கடுகளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உரசினால் போதும், இம்மை மறுமை எல்லாம் செழிப்பாகிவிடும். தாய்க்கு குழந்தை மேலே எவ்வளவு பிரியம் இருக்கு. ஒரு காக்கைக்கு தனது குஞ்சின் மீது, ஒரு ஆட்டுக்கு தனது குட்டியின் மீது, பால் கொடுக்கிற போது காலை உயர்த்தினால் பால் குடிக்கும் அந்த கன்றுக்கு பட்டு விடுமோ என்று காலை உயர்த்தாமல் இருக்கிறதாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. காரணம், தனது கன்றின் மீது அந்த தாய் பசுவுக்கு இருக்கக்கூடிய ரஹ்மத்து. இறைவனின் ரஹ்மத் அவ்வளவு விசாலமானது. 99 ரஹ்மத்துகளை கையில் வைத்திருக்கிறான். எதற்கு தெரியுமா? அவனுக்கு விசேஷமான, அவனை விசுவசித்த நல்லடியார்களுக்கு மட்டும் தருவதற்காக வேண்டி இறைவன் வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள் பாருங்கள். ஹுனைன் போரில் ஒரு காட்சி. ஹுனைன் போர்க்களத்தினுடைய அமளி துமளிகளுக்கு இடையில் ஒரு ஓரமாக எல்லாரும் கூடாரத்தில் தங்கி இருக்கிறார்கள். சஹாபாக்களோடு அமர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போர்க்களங்களினுடைய அமளி துமளிகளில் யாரோ ஒரு தாய் குழந்தையை விட்டுவிட்டாள், தவற விட்டுவிட்டாள். பால்குடி குழந்தை, மடியில் இருக்கிற குழந்தை தவற விட்டுவிட்டாள். பைத்தியம் பிடித்தவளை போல அழைகிறாள். தனது குழந்தையை தேடி 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 ஒரு இடத்திலும் அவளால் நிற்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை. ஒரு இடத்துல ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அவள் கதறி கொண்டு ஒவ்வொரு இடமாக போகிறாள். என்ன செய்தால் தெரியுமா? பார்க்கும் குழந்தையெல்லாம் தன் குழந்தை என்று எடுத்து எடுத்து வைத்துக் கொள்ளுகிறாள். எந்த குழந்தையை பார்த்தாலும் கையில தூக்க வேண்டியது, தூக்கிட்டு உடனடியாக தன் மார்பகத்திற்கு பால் கொடுக்க போகிறாள் தாய். எந்த குழந்தையை பார்த்தாலும் எடுத்து எடுத்து கொண்டு போகிறாள். கொஞ்ச நேரத்தில் அது தன் குழந்தை இல்லை என்று தெரிய வருகிறது, விட்டு விடுகிறாள். இப்படியே எல்லா குழந்தைகளையும் எடுத்து 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 கடைசியில ஒரு இடத்தில் அவளுடைய குழந்தை கிடைத்து விடுகிறது. இந்த காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் போர்க்களம் முழுக்க தேடி திடீரென்று கை குழந்தை கிடைத்த மகிழ்ச்சியில் அந்த குழந்தை அப்படியே வாரி அரைத்து முத்தமிட்டு அப்படியே மூச்சோடு மூச்சாய் கலந்து அவனை இறுக அணைத்து கொள்ளுகிற போது தாயின் கண்களில் வழியும் கண்ணீர், குழந்தையினுடைய அழுகையை தாண்டி தாயின் கண்ணில் வருகின்ற பேரானந்த அழுகை. என்ன, காணாம போன குழந்தை கிடைச்சதுன்னா ஒரு தாயினுடைய ரோமங்கள் சிலிர்த்து போய் விடுகிற அளவுக்கு அல்லவா, அவள் ஜில்லிட்டு போய் விடுவாள் அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சஹாபால்கிட்ட கேட்டாங்க, அதரவுன ஹாதிகில் உம்ம, அதரவுன ஹாதிகில் உம்ம, நீங்கள் எல்லாம் காணுகிறீர்கள் அல்லவா இந்த தாய், ஹல் ஹுவ ஹிய தாரிஹத்தன் ஃபின்னாரி வலதஹா, இவ இப்ப கிடைச்சிருக்கிற தன்னுடைய குழந்தையை நரகத்துல போடுவாளா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீயில போடுவாளா, அது தூக்கி குழந்தையை போடுவாளா? சஹாபாக்கள் இல்லைன்னு சொன்னாங்க. காலுலா யா ரசூலல்லாஹ், இல்லைன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னல்லாஹ அர்ஹமு லிஇபாதிஹி மின் ஹாதிகில் நிச்சயமாக அல்லாஹ் தனது அடியார்கள் மீது இந்த தாயை விடவும் இரக்கமானவன், இந்த தாயை விடவும் இரக்கமானவன். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செலுத்துகின்ற, பிள்ளையின் மீது வைத்திருக்கின்ற அன்பு, பிரியம், பாசம் இதையெல்லாம் விட 100 அல்ல பல 1000 மடங்கு தனது அடியான் மீது, அவன் சமயங்களில் பாவம் செய்தாலும், அவன் சமயங்களில் சருகி இருந்தாலும், அல்லாஹ் ஒருவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிற எந்த அடியானாக இருந்தாலும் அவன் மீது இறைவன் இவ்வளவு தூரம் பாசம் வைத்திருக்கிறான். இந்த தாய் தன்னுடைய குழந்தையை தீயிலே போடுவதற்கு விரும்பாததை போலவே அல்லாஹ் தன்னுடைய குழந்தையை நரகத்திற்கு போடுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டான். அல்லாஹ்
தனது அடியானை நரகத்தில் தீக்கரை ஆக்க மாட்டான் என்பதென்ற ஆறுதலை சொல்லுகின்ற அற்புதமான செய்தி இது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இறைவனுடைய கிருபை என்பது இவ்வளவு விசாலமான. நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுக்கெல்லாம் எங்க ஆண்டவன் கிருபை செய்ய போறான், நம்ம தான் ஏகப்பட்ட பாவத்தை செஞ்சு வச்சிருக்கிறோமே, நம்மளுக்கெல்லாம் ஆண்டவன் இல்லை என்று இறைவனை அந்நியப்படுத்துகிறோம். இல்லை, அவன்தான் கிருபை செய்ய வேண்டும். அவனிடத்தில் கிருபையை கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹும்ம அர்ஹம்னி என்பது மாத்திரமல்ல, யா அர்ஹமர் ராஹிமீன் என்பது மாத்திரமல்ல, கெஞ்ச வேண்டும், கதற வேண்டும் அல்ல, பிடிவாதமாக கேட்க வேண்டும். ஒரு தாயிடத்தில் குழந்தை பிடிக்கிற நச்சரிப்பு, பிடிவாதம், அப்படி கேட்க வேண்டும் அல்லாஹ்விடம். யா அல்லாஹ், நீதான் எனக்கு. அடியார்களால் சொந்தம் கொண்டாடப்படக்கூடியவனாக அல்லாஹ் ஆகிற போது அவருடைய ரஹ்மத்தின் கன பரிணாமம் நமக்கு புரியும். அவன் அவ்வளவு ரஹ்மத்தை கையில வைத்திருக்கின்றான். எவ்வளவு குற்றம் இருந்தாலும் மன்னிக்கிறானா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் சபையிலே அமர்ந்திருந்தோம். எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில. அப்போ ஒருவர் வருகிறார், வயதானவர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அதாஹு ரஜுலுன் ஷைഖுன் யத்தகிஉ அஸா. ஒரு மனிதர் வருகிறார், ரொம்ப வயதானவர், கையில குச்சி. அப்படியே அவர் வந்த காட்சியை வர்ணிக்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. முதுகு குனிந்து கூன் விழுந்து விட்டது, தள்ளாடுகிற கிழவர். எந்த அளவுக்கு கிழவர் என்கிற போது ஹதீசுகளில் இந்த வார்த்தை கிடைக்கிறது, அவருடைய புருவம் கீழே விழுந்து கண்ணை மறைக்கிறது. வயசானவங்களுக்கு மூஞ்சி எல்லாம் சுருக்கம் உளுந்து அந்த புருவம் ரொம்ப முத்தி போன, நரைத்து போன, வயதால் மூப்பாக இருக்கக்கூடிய புருவம் கீழே தொங்கி அது கண்ணை மறைக்கிற அளவுக்கு இருக்கிறது. முதுகில கூன் விழுந்திருக்கிறது. முகமெல்லாம் வயதானதற்கான ரேகைகள், கையில குச்சி. இந்த அடியார் வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில என்ன சொல்றார் தெரியுமா? எல்லா பாவமும் செய்து முடித்து விட்டேன். இவர் செய்யாத பாவம் கிடையாது. வகத் ஃபஅல ذُنُوبَ كُلَّهَا, அனைத்து பாவங்களையும் செய்து முடித்திருக்கிறார். வந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறார். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது, இவருடைய பாவம் லவ் குஸிமத் ذُنُوبُهُ عَلَى أَهْلِ الْأَرْضِ لَكَفَتْهُمْ. பூமியில உள்ளவங்க எல்லாம் பாவம் செய்யறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவரோட பாவத்திலிருந்து எடுத்து பிரிச்சு கொடுத்தாவே எல்லாத்துக்கும் பாவம் வந்துருமா. அவ்வளவு பாவத்தையும் செய்து முடித்திருக்கின்ற வயதான கூன் விழுந்த இந்த முதியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறார், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? என் மீது அல்லாஹ் இரக்கப்படுவானா? கிருபை காட்டுவானா? நாம என்ன சொல்லிடுவோம் உடனே, நீ போ, நீ பெரிய சைத்தான், நீ எதுக்கு ஆமாட்ட, நீ இவ்வளவு பாவத்தை பண்ணி பக்கத்துல வந்துடாத, இப்படியெல்லாம் சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் இவரையும் மன்னிக்கிறான். எப்படி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இப்ன ஆதம் இன்னக தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக் வலா உபாலி. நீ என்ன கூப்பிட்டேனா, யா அல்லாஹ்னு நீ கூப்பிட்டேனா, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு, வேற யாரும் இல்லை அப்படின்னு நீ ஆதரவு வச்சுட்டேன்னா நான் உன்னை மன்னித்து விடுவேன். இந்த மன்னிக்கிறதுல நான் லட்சியமே பண்ண மாட்டேன். உன்னுடைய பாவங்கள் வலவ் பலகத் துனூபுக அனான ஸமா, வானத்தின் முகட்டை முட்டுகிற அளவுக்கு நீ பாவத்தை குவித்து வைத்திருந்தாலும் நான் ஒருவன் உனக்கு இருக்கிறேன் என்ற ஆதரவு வைத்து நீ என்னை கூப்பிட்டால் மன்னித்து விடுவேன். 7 பூமிகளினுடைய புதையல்கள் அளவுக்கு நீ பாவத்தை செய்து கொண்டு வா, ஆனால் என்னை நீ ஆதரவு வைத்து நீதான் எனக்கு என்று சொன்னால் நான் மன்னிப்பேன், லட்சியம் செய்ய மாட்டேன். பூராத்தையும் சொல்லி முடிச்ச உடனே எனக்கும் மன்னிப்பு உண்டு, மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு, அந்த வார்த்தையை பெருமானாரிடத்தில் கேட்டதற்கு பிறகு அந்த பெரியவர் எப்படி போறார், எப்படி தெரியுமா? முதன்முறையாக வாழ்க்கையில கத்துறார், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வந்தவர் கேட்டார், கேள்விக்கு பதில் கிடைத்தது. புனிதவானாக திரும்பி போகிறார். இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டி, அவன் ரஹ்மத்தை வேண்டி, அவனுடைய கருணையை பெற்றவராக திரும்பி போகிற போது அல்லாஹு அக்பர் சொல்லிக்கொண்டே போகிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவர் ரொம்ப தூரம் போற வரைக்கும் எங்களுக்கு அல்லாஹு அக்பர் சின்னதா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், கடைசியா போற வரையும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு.
இந்த ஹதீஸின் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பில் கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்த மாபாவியாக இருந்தாலும் எனக்கு அல்லாஹ்வோட ரஹ்மத்து கிடைக்காதுன்னு மட்டும் யாரும் நினைக்க கூடாது. அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மார்க் அறிஞர். அவங்க சொல்றாங்க, அரஃபாவுடைய தினத்தன்று எல்லாத்துக்கும் பாவம் மன்னிக்கப்படும், யாராவது ஒருத்தருக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு நீங்க நம்புறதா இருந்தா நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவர்கிட்ட, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த அரஃபால இறைவன் என்னை மன்னிக்க மாட்டான்னு எவன் நினைக்கிறானோ அவனை தவிர எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு. முதல்ல என் ரப்பு எனக்கு கிருபையாளன், என்னை அவன்தான் பராமரிப்பவன், அவன்தான் படைத்தவன், நான் தொழுதாலும் தொழுகாவிட்டாலும் ரப்புக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் வணக்கங்களில் குறை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் என்னை அவன்தான் பாதுகாக்கிறான் என்று எவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்தே தீரும். அதில் சந்தேகம் இல்லை. முதல்ல நம்பணும். நாம இல்லை நமக்கெல்லாம் அல்லாஹ் இல்லைன்னு யாருக்கோ சில பேர்த்துக்கு அல்லாஹ்வை சொந்தமாக்குறோம். இல்லை, உலகத்தின் எந்த கடைக்கோடியில் இருந்தாலும் கலிமா சொன்ன முஸ்லிம் அத்தனை பேருக்கும் அந்த ரப்புல் ஆலமீன் சொந்தக்காரன். எவ்வளவு பெரிய கிருபையாளன்! தன்னுடைய கிருபைகளை எல்லாம் வாரி வாரி எல்லாம் கொடுக்கிறான். அவனுடைய மாபெரும் கிருபைகளில் ஒன்று என்ன தெரியுமா? நீ கேட்காமல் உன்னை முஸ்லீம் ஆக்கி இருக்கிறார். என்னைக்காவது நாம அப்ளிகேஷன் போட்டோமா முஸ்லீமா பிறக்கணும்னு? இல்லையே. தாய் தந்தை முஸ்லிம், நாம் முஸ்லிம். சில பேருக்கு அதிர்ஷ்டமாக சில புத்தகங்களை படித்து சில பேரோடு பழகி அல்லது சிலருடைய அழைப்பு பிரச்சாரத்தில் கவரப்பட்டெல்லாம் இஸ்லாத்தை ஏற்பவர்கள் இருக்க, 90% பேருக்கு மேல் என்னன்னா பிறப்பின் வழியே இஸ்லாத்தை பெறுகிறார்கள். பிறப்பின் வழியே இஸ்லாத்தை தந்தவன், ஈமானை தந்தவன் நம்ம மேல எவ்வளவு கிருபையா இருந்தா நீ முஸ்லீம் ஆகுன்னு சொல்லியிருப்பான், நீ மூமினாகுன்னு சொல்லியிருப்பான். அவன் நினைச்சிருந்தானே நம்ம எங்கோ பிறக்க வைத்திருக்கலாமே, யாருடைய வயிற்றிலேயோ பிறந்திருக்கலாமே. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய இன்சில், நம்முடைய மதம், நம்முடைய மார்க்கம் எல்லாமே மாறி போயிருக்குமே. அவனுடைய பெரிய கிருபை அது. அல்லாஹ்வினுடைய கிருபைகள் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா நமக்கு வெட்கம் வந்துவிடும். அவ்வளவு தூரம் நம் மீது அவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு தீமை செஞ்சுட்டா உடனே எழுத வேணாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். இவங்கள்ட்ட காத்திருங்க. எதுக்கு? அதுக்குள்ள ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு ஒரு தௌபா செஞ்சு அந்த தீமை அழிஞ்சிருச்சுன்னா எழுதாம விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக. நன்மை புரிந்தால் உடனடியாக எழுதப்படுகிறது, ஆனால் தீமை புரிந்தால் அங்கே தாமதிக்கப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் நம் வாழ்க்கையின் அமைப்பிலேயும் அல்லாஹ் செய்த ரஹ்மத்துகள், கிருபைகள். ஒரு சின்ன பலூனுக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள நம்மளை வச்சிருந்தானே, அங்கிருந்து கொண்டு திரும்ப மீண்டும் ஒரு பெரிய குழிக்குள்ளே போகிற வரை அவன் புரிந்திருக்கிற ஆயிரம் ரஹ்மத்துகளை என்னவென்று சொல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் அளப்பெரியது. இங்க வாழ்றதுக்கு மட்டுமல்ல, நாளை போய் அல்லாஹுவை சந்திக்கின்ற வரை, மறுமையில அவனை சந்தித்து சுவனம் போகிற வரை. ஒன்று தெரிஞ்சுக்கணும், சொர்க்கத்துக்கு நம்ம அவங்கவுங்க அமல்ல எல்லாம் போக முடியாது. அமல் செஞ்சா சொர்க்கம் போலாங்கிற மாதிரி பரப்பப்படுகிற பிரச்சாரமே தப்பு. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா யதுகுலு அஹதுக்கும் அல் ஜன்னத பிஅமலி, யாரும் தன்னுடைய அமலினால் சொர்க்கம் போக முடியாது. இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி, இறைவன் தனது ரஹ்மத்தை கொண்டு போர்த்தி கொண்டாலே தவிர, ரஹ்மத்தால் அணைத்து கொண்டாலே தவிர அவங்க மட்டும்தான் போக முடியும், எல்லாருமெல்லாம் போக முடியாது. எத்தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி. இப்படி சொன்ன உடனே அமல் செஞ்சுட்டு இருந்தவங்க, செய்யாதவங்க, கொஞ்சம் செய்யறவங்க, நிறைய செஞ்சவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும்ல. கேட்டாங்க அவங்க, காலு அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அமல்னால சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ்வோட ரஹ்மத் இருந்தா தானா, அப்ப நீங்களுமா? ஏன்னா சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறது என்னன்னா, எக்கச்சக்கமான அமல் செய்யறதா பார்க்கறது யாரை மட்டும்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இரவும் பகலும் அமல், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள்னு பேரு. இவ்வளவு இருக்கிறதுனால சந்தேகத்தில் கேட்குறாங்க, நீங்களும் உங்க அமல்னால போக முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, நஅம் இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி, நானும் சுவனம் அமல்னால் போக முடியாது, அல்லாஹ் என்னை அவனுடைய ரஹ்மத்தால் அரவணைத்து கொண்டாலே தவிர. யார் சொல்றது தெரியுமா? ஹாத்தமுன் நபியீன், சய்யிதுல் முர்சலீன், நபிமார்களின் தலைவர், ஈருலகத்தினுடைய சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல்னால போக முடியாது. அப்போ அவனுடைய கிருபை, பிறப்பதற்கு முன்பு நாம்
ஒரு சொட்டு தண்ணீராக இருந்த காலத்திலே தொடங்கி மீண்டும் அவனுடைய கிருபையை பெற்று சுவனத்திலே நுழைகிற வரைக்கும் அவன் செய்திருக்கிற பேர் அருட்கொடைகளை நாம் எப்படி சொல்ல முடியும்? அவனுடைய ரஹ்மத்து ரொம்ப விசாலமானது. சலஃபு சாலிஹீன்களில் ஒருவர் இப்படி சொல்லுவார், நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா மட்டும் எங்கிட்ட உனக்கு விசாரணை கேட்டு நல்லது கெட்டதெல்லாம் விசாரித்து உன் அமல்களை விசாரித்து நன்மைக்கு தவாபு கொடுத்து தீமைக்கு தண்டனை கொடுக்குற அந்த விசாரணையை நான் நேரடியாக நானே கேட்கட்டுமா, அல்லது உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிற உன்னோட தாயை விட்டு கேட்கட்டுமா அப்படின்னு இறைவன் எனக்கு நாளை மறுமையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால், என்கிட்ட கேட்டா, இஷ்டம் கொடுத்தால், எனக்கு ரெண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு சொன்னால், நிஜமாக சொல்கிறேன், நான் எங்கள் அம்மா வேண்டாம், நீங்களே கேள்வி கேளுங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்? அம்மா பிரியமா இல்லையா? பிரியமாகத்தான் இருக்கிறாள். அம்மா பாசமா இல்லையா? இருக்கிறாள். மகன் நரகம் போவதை தாய் விரும்புவாளா? விரும்ப மாட்டாள். ஆனா அந்த தாயை விட பல 1000 மடங்கு என் மீது கிருபை செய்பவன் ரப்புல் ஆலமீன். தாய் பாசம் இல்லைன்னு சொல்லல, தாய் பிரியம் இல்லைன்னு சொல்லல, அதை விட 12 மடங்கு பிரியமாக இருக்கிற ரப்புல் ஆலமீன். எனவே எனக்கு விசாரணை அம்மா செய்யட்டுமா அல்லாஹ் செய்யட்டுமான்னா அல்லாஹ் செய்யட்டும். அம்மா செய்வதை விடவும் அல்லாஹ் செய்வது அதிகமாக இருக்கும் என்பதற்காக அப்படி சொல்லுகிறார்கள். அவன் செய்யற கிருபையில பெரிய பெரிய கிருபைகள்லாம் இருக்கு. ஈமான் இஸ்லாம் மட்டுமெல்லாம் இல்லை, சில கிருபைகள்லாம் இருக்கு, சொன்ன ஆச்சரியமா இருக்கு. சலஃபு சாலிஹீன்கள் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்டா, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ஏப்பா உன்னுடைய ரப்பை விட்டும் உன்னை ஏமாத்தினது எது? நீ எப்படி வீணா போயிட்ட? ஏன் நீ அல்லாவை சரியா வணங்கல? நீ ஏன் இறைவனை நோக்கி நெருங்கி வரல என்று கேட்டால் நம்மள்கிட்ட இருக்கிறது 2 பதில். என்ன தெரியுமா? ஒன்று, யா அல்லாஹ் உன்னோட சகிப்புத்தன்மை இருக்கு இல்லையா, எங்களை இந்த அளவுக்கு மோசமாக்கினது உன்னுடைய சகிப்புத்தன்மை. என்ன சகிப்புத்தன்மை? தப்பு செஞ்சா உடனே தண்டனை கொடுக்கறது இல்லை. எவ்வளவு பெரிய ரஹ்மத்து தெரியுமா இது? தவறு செஞ்சவனை எல்லாம் உலகத்தில் தண்டிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? குற்றம் செய்கிற எல்லாரும் உடனடியாக தண்டனை வாழ்க்கை ஒரு ருசியோடு செல்லாது, சுவையோடு இருக்காது. அல்லாவே அதான் சொல்றான், எல்லாத்தையும் பிடிக்க வலவு யுஆஹிதுல்லாஹு ன்னாஸ பிதுல்மிஹிம் மா தரக அலா தஹரிகா மின் தாப்பா வலக்கின் யுஅக்கிருஹும் இலா அஜலின் முஸம்மா. மக்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப பிடிக்க துவங்கினால் பூமியில எந்த ஜீவராசியும் இருக்காதான், எதுவுமே இருக்காதான், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் செய்த குற்றத்திற்கு உடனடியாக கொடுக்காமல் என்ன செய்கிறான் தெரியுமா? தள்ளி போடுகிறான். அப்புறம் பார்த்துக்கலாம். இறைவனுடைய இந்த சகிப்புத்தன்மையை என்னவென்று சொல்லுவது? இது எவ்வளவு பெரிய ரஹ்மத்து தெரியுமா? இன்னும் ஒரு முக்கியமான ரஹ்மத்து இருக்கிறது. என்ன ரஹ்மத்து? அல்லாஹுடைய பெரிய ரஹ்மத்து. தவறை அவன் மறைக்கிறான், வெளியில காட்டுறதில்லை. ஒருவன் செய்த தவறு வெளியிலே வருமானால், பகலிலே செய்த தவறு மாலை வெளியாகிவிட்டதென்றால், மாலையோ இரவோ செய்த தவறு காலையில வெளியாகிவிட்டதென்றால் தப்பை மறைத்து காட்டுகிறான். ஆதமுடைய மக்களுக்கு அந்த தைரியம் தான். என்னன்னா, ஒன்று ஆண்டவன் வெளியே கொண்டு வர மாட்டான், இன்னொன்று இப்ப தண்டனை கொடுக்க மாட்டான். இந்த 2 விஷயம். ரப்பு நாளைக்கு கேட்டா கூட நான் இந்த பதில் சொல்லுவேன் என்கிறார்கள் சலஃபு சாலிஹீன்கள். என்ன பதில்? ஏன்பா இப்படி பண்ண? நீயே உன்னுடைய ரப்பை விட்டும் நீ ஏமாந்துட்டியே பண்ணா. எனக்கு இந்த 2 தான். யாரெல்லாம் உனக்கு நீ வச்சிருக்கிற சகிப்புத்தன்மை, இன்னொன்னு நீ என்னை காட்டி கொடுக்காம காப்பாத்தின அல்ல, அந்த மறைவு. என்ன வேணாலும் தவறு செய்யறான், வெளியே தெரிய மாட்டேங்குது. இருட்டோடு முடிகிறது, ஒரு அறையோடு முடிகிறது, ஒரு சில பேரோடு முடிகிறது, பப்ளிக்கு வர்றதில்லை. வந்தால் வெளியில தெரியக்கூடிய மனிதனுடைய அந்தரங்கம் வேறையாக இருக்கிறது என்று உலகத்திற்கு புரிந்து போகும். அந்த சகிப்பு தன்மையும் அந்த மறைத்து வைக்கிற தன்மையும் அல்லாஹுடைய எவ்வளவுடைய பெரிய ரஹ்மத்துகள். எனவே அல்லாஹு கூப்பிடுவதை கொஞ்சம் யோசியுங்கள். எவ்வளவு பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், இறைவனுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாகாதீர்கள் என்கிற வசனம் மாத்திரம் நம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்து மக்ஃபிரத்தெல்லாம் பூத்து குலுங்குகின்ற, நிறைவாக கொட்டித்தரப்படுகின்ற இந்த புண்ணிய ரமலானில் அவனுடைய ரஹ்மத்துக்கும் அவனுடைய மக்ஃபிரத் என்கிற பாவ மன்னிப்பிற்கும் சொந்தக்காரர்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.